ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வீடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டு செயினுங்க. இந்த செயினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமு. இது வந்து என் பாப்பா பர்த்டேக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க பாப்பாவுக்கு. நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி அமௌண்ட் அனுப்புனாங்க, நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இதோட நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமு. இது எப்படி இருக்குது பார்த்திங்களா? இப்போ அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 4 வயசு. இந்த வருஷம் ஸ்கூல் போகலை, அடுத்த வருஷத்துலேருந்து தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடணும். ஸோ அதனால சரி, இந்த வருஷம் பாப்பா ஸ்கூல் போகலையா, சரி நம்ம பாப்பா வந்துட்டு ஸ்கூல் போகும்போது ஜுவல் அனுப்ப முடியாது, சரி வீட்டில் தானே இருக்கா அப்படி சொல்லி ரெகுலர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினது இந்த செயின். இங்கே நான் மகாராஷ்டிரா வந்து இப்போ 3 நாள் தான் ஆகுது. இப்போ தர்ணிகாவுக்கு வந்து இந்த செயினை வந்து ஆக்சுவலி ஹஸ்பண்ட் மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த செயினை வந்து நான் போட்டு விட்டேன் கழுத்தில். பர்த்டே அப்போ போட்டு விட்டேன், அப்போ கழட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேஸாக தான் ரொட்டீனாக போட்டுட்ருக்கா. 3 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேட் செயின். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஹேண்ட்மேடு செயினே இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே அப்படி இப்படி அவள் தூங்குறது கொள்வது, குழந்தைங்க கொஞ்சம் ரஃபாக தானே தூங்குவாங்க. ரஃபாக மீன்ஸ் அங்கே இங்கே இது பண்ணி தானே தூங்குவாங்க. ஸோ தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து இதாகச்சா என்னன்னு தெரியல, இப்படி இருக்குது. அந்த நார்மலாக இருக்குது. இப்போ இது வந்து நார்மலாக இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? அமுந்தி ஒரு மாதிரியாக இருக்குது. உடையில, பட் ஆனால் வந்து அமுங்கிருச்சு. இதை வந்து திருப்பி ரொட்டீனாக போட்டுகிட்டே இருந்தோம்னா குழந்தைக்குமே வந்து கீரும்னு நினைக்கிறேன். கழுத்தில் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ ரெகுலர் யூஸ்லாம் பண்ண முடியாது. யாராவது ஹேண்ட்மேட் செயின் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆசையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி செயின்ஸ் வந்து வாங்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ண முடியல. மேபி இது வந்து வெயிட் ஜாஸ்தியாக வாங்கணும் அப்படின்னா ஹேண்ட்மேடு வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 4 கிராமில் 6 கிராமில் வந்து வாங்குகிற செயின் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பிறந்த குழந்தைக்கு மேபி செட் ஆகுமா என்னன்னு தெரியல. மேபி செட் ஆகலாம். ஆனால் ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினை வந்து வாங்கி நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து போட்டு ஒரு 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே செயின் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அமுங்கின மாதிரி ஃபீல் ஆகுது. இதை வந்து நான் ரெகுலராக இன்னும் 1 மாதம் போட்டு விட்டேன்னா செயின் அந்துரு போயிடும். அதான் உண்மை. அந்து போகிறது ஒரு பக்கம். குழந்தைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஏதோ கீறுதுன்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படி தங்க செயின் கீறும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்த்தேன். இது பார்த்திங்களா, இல்லை அமர்ந்து அந்த இந்த சைடில் இருக்கிற அந்த இது வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து அவளை கீறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு இந்த செயின். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி செயின் வந்து யாராவது ரெகுலர் யூஸ் பண்ணணும், கம்மியான வெயிட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்காதீங்க. இது வாங்கி நான் ரெகுலராக என் பொண்ணுக்கு 3 நாள் தான் போட்டேன். தங்க விற்கிற விலைக்கு தங்கத்தை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ரெகுலராக ஒரு செயின் யூஸ் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அருணாக்குடி மாடல் வாங்கினா தான் அந்து போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்குகிறோம். இந்த மாதிரி செயினுமே அந்து போகுது. இப்போ எந்த மாதிரி செயின் தான் குழந்தைங்களுக்கு வாங்கி போகிறது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைட் வெயிட்டில் வந்து அப்போ நம்ம பொருள் இருக்குதுன்னு வாங்குறது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம குழந்தை தானேன்னு சொல்லி அரைப்போன்னு வாங்குகிறோம். ஆனால் அதை ரெகுலராக யூஸ் பண்ண முடியலங்கும் போது நம்ம அது எதுக்கு அரைப்போன்னு வாங்கணும்? நம்ம பெருசாக ஒரு செயின் வாங்கி வச்சு குழந்தை பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி செயின் வாங்கணும்? ரொம்ப நல்லாவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. காலையில் இதை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நகை போகிறது ஒரு பக்கம், குழந்தைக்கு ஏதாவது கீறிச்சு பண்ணுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்கள திட்டுவோம். இது குழந்தைங்களாம் போட்டு பிடிச்சி இழுக்குது, கழுத்தில் போட்டிருக்க செயினை அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இது வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. குவாலிட்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஹேண்ட்மேடுன்னு சொல்லி யாராவது வந்துட்டு வாங்கலாம், நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. என்னோடய சஜஷன் பார்த்துக்கோங்க, இந்த மாடல் பார்த்துக்கோங்க. பேசாமல் இந்த மாடல், அது என்னது கோதுமை மாடல் அதுவும் இந்த மாதிரி டைப் தான், சேம் டைப் தான். பட் ஆனால் எல்லாமே இந்த மாதிரி டைப் தான். இது எப்படி வந்து செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வந்து அரை பவுன்லலாம் வந்துட்டு செயின் வாங்கி குழந்தைக்கு போடணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு எந்த செயின் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. தேங்க்யூ.